வணக்கம் மக்களே. இப்ப பிரபல நடிகை ஒருத்தவங்க விபத்துல சிக்கி ரொம்பவே ஆபத்தான நிலையில இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க விஜய் ஆண்டனி மற்றும் விமல் படத்துல நடித்த நடிகையா. யார் அவங்க? என்ன ஆச்சு? அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கொஞ்ச காலமாகவே பார்த்தோம்னா, கார்ல ரொம்பவே ரேஷ் டிரைவிங் பண்ணுவது, அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, ஏதாவது எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய விபத்துகள்னு பலரும் இது போல சில சம்பவங்களால பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறாங்க. விஜய் ஆண்டனி பட நடிகை விபத்துல சிக்கியிருக்காங்க, ரொம்பவே ஆபத்தான நிலையில போராடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான சில தகவல்கள் தற்பொழுது சமூக வலைதளங்கள்ல பரவி பரபரப்பை ஏற்படுத்தி வருது. தமிழ் சினிமாவில் உலக அளவில் பிரபலமான நடிகையாக திகழ்பவர் விஜய் ஆண்டனி அவர்கள். இவர் மட்டும் இல்லாம இசையமைப்பாளர், பாடகரும் ஆவார். இவருடைய நடிப்பில் வெளிவந்த பல படங்கள் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்குது. அந்த வகையில் விஜய் ஆண்டனி நடிப்பில் வெளிவந்த படங்களில் ஒன்றுதான் சைத்தான். இயக்குனர் பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி இயக்கத்தில் 2016ஆம் ஆண்டு சைத்தான் படம் வெளியாச்சு. இந்த படத்தை ஃபாத்திமா விஜய் ஆண்டனி தயாரிச்சாங்க. இந்த படத்தில் அருந்ததி நாயர், ஒய்ஜி மகேந்திரன், மீரா கிருஷ்ணன், கிட்டி, சாருகாசன் போன்ற பல நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் கலவையான விமர்சனத்தை பெற்றிருந்துச்சு. மேலும் இந்த படத்தில் விஜய் ஆண்டனிக்கு ஜோடியாக நடித்திருந்தவங்க அருந்ததி நாயர். இவர் ஏற்கனவே இதற்கு முன்பு 2014ஆம் ஆண்டு வெளியான பொங்கி எழு மனோகரா என்ற படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமாகியிருந்தாங்க. பிறகு ஒரு சில படங்கள் நடித்தாங்க. கடைசியாக தமிழில் நடித்திருந்த படம் 1000 பொற்காசுகள். அதற்கு பிறகு இவங்களுக்கு எதிர்பார்த்த வரவேற்பு தமிழில் கிடைக்கல. இந்த நிலையில் நடிகை அருந்ததி விபத்தில் சிக்கியிருக்கக்கூடிய தகவல் தற்போது சோஷியல் மீடியாவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நடிகை அருந்ததி நாயர் அவர்கள் தன்னுடைய சகோதரருடன் சேர்ந்து கோவளம் அருகே பைக்கில் போயிருக்காங்க. அப்போது இவங்க யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துட்டு தான் திரும்பிட்டு இருந்திருக்கிறாங்க. அதில் வேகமாக வந்த ஒரு வாகனம் இவர்கள் பைக் மீது மோதி இருக்குது. பின் இந்த விபத்து நடந்த 1 மணி நேரத்துக்கு பிறகுதான் அருந்ததியும் அவருடைய சகோதரரும் சாலையில் விழுந்து கிடப்பது தெரிய வந்திருக்கு. இதையடுத்து இவர்களை அருகில் இருந்தவர்கள் தனியார் மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க. தற்போது அருந்ததி அவர்களுக்கு வென்டிலேட்டரில் சிகிச்சை கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. நடிகை அருந்ததி ரொம்பவே தலையில பலத்த காயத்தோட அனுமதிக்கப்பட்டிருக்காங்கன்ற செய்திகள் வெளியாகிருக்கு. அதோடு அவருடைய நிலைமை ரொம்பவே மோசமாக இருப்பதாக மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. நடிகை அருந்ததி நாயருடைய சிகிச்சைக்கு அதிக அளவு பணம் தேவைப்படுவதாக அவருடைய தோழி ஒருவர் சோஷியல் மீடியாவில் தகவலை பதிவிட்டிருக்காங்க. தற்போது இவருடைய விபத்து குறித்த செய்தி தான் சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு. பிரபலங்கள் யாராவது இவருக்கு உதவி செய்வாங்களா அப்படின்றத பொறுத்து பார்ப்போம். அதோட அவங்களுடைய உடல்நிலை சீக்கிரமே சரியாகணும். அவங்களுக்கு பார்த்தோன்னா அந்த விபத்துலேருந்து அவங்களுடைய உடல்நிலை சரியாகி மீண்டும் அவங்க திரைப்படங்கள் நடிக்கணும் அப்படின்னு நம்முடைய சார்பாக வேண்டிக்கலாம்.